செல்போனை பேண்டில் போட்டவன் தன்னுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு ஒரு வழியாக எப்படியோ ஹாஸ்டல் வந்து சேர்ந்தான். அப்படியே படுக்கையில் விழுந்தான். எப்படி தூங்கினோம் என்று தெரியாமல் தூங்கியவனுக்கு இரவு லாயருடன் போனில் பேசியதெல்லாம் நினைவு வந்ததும் சட்டென்று படுக்கையில் இருந்து எழுந்தான். அப்போது காலை விடிந்திருந்தது. அவசரமாய் கிளம்பியவன் எப்பொழுதும் கடைக்கு கிளம்பும் எண்ணத்திலேயே டெலிவரி பாய் உடையை உடுத்திக்கொண்டு ரூமை விட்டு கிளம்பினான். அவன் நண்பர்கள் எல்லோரும் இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரு ஷேர் ஆட்டோவை பிடித்துக் கொண்டு சென்னை நகரத்தின் மைய பகுதியில் அமைந்திருக்கும் அந்த ராயல் பேங்கை நோக்கி பயணித்தான் கிஷோர். நகரத்தின் மிக முக்கிய பெரும் புள்ளிகள், செல்வந்தர்கள் மட்டுமே அந்த பேங்கில் வங்கி கணக்கு வைத்திருப்பர். வெறும் பணக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்தும் அந்த பேங்கிற்குத்தான் அவனை போகச் சொல்லி அந்த மெசேஜில் இருந்தது. ஷேர் ஆட்டோவிற்கு 20 ரூபாய் பணத்தை கொடுத்தவன் வெளியே இருந்து பேங்கை பார்த்தான். கண்ணாடியால் கட்டப்பட்ட கட்டிடம். கிட்டத்தட்ட 15 தளங்கள் இருக்கும். பார்க்கிங் இடத்தில் கூட உயர்தர கார்கள் வரிசையாய் நின்று கொண்டிருந்தது. அங்கிருந்தவர்கள் இவனை மேலும் கீழும் ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு சென்றனர். அவன் உடுத்தியிருக்கும் உடைக்கும் அவன் நிற்கும் இடத்திற்கும் கொஞ்சமும் பொருத்தமில்லாமல் இருந்தது. பெரிதா இதை பற்றி கண்டுகொள்ளாதவன் கதவை திறந்து உள்ளே நுழைய சரியாக உள்ளே இருந்து வந்த பெண் மீது கதவு மோதிவிட்டது. கிஷோர் கவனிக்காமல் திறந்திட அதில் முட்டிக்கொண்ட அந்த பெண் தலையை பிடித்துக் கொண்டு அவனையே முறைத்து பார்த்தாள். ஹை ஹீல்ஸ் உதவியால் சற்று உயரமாய் தெரிந்தவள் வெளிர் நிற மஞ்சள் கிராப் டாப்ஸும் வெள்ளை நிற முழு நீள ஜீன்ஸும் அணிந்து தலையை தேய்த்தபடியே அவனையே முறைத்து பார்த்தாள். உனக்கு என்ன கண்ணு தெரியலையா இடியட் என்று கண்ணை உருட்டி எள்ளும் கொள்ளுமாய் விடுத்து கேட்க அவளையே இமை கொட்டாது பார்த்தான் கிஷோர். இவளின் சத்தம் கேட்டு பரபரப்பாய் இவர்களிடம் ஓடி வந்தாள் மேனேஜர் தாரா. அவளுக்கும் இளவயதுதான். நேர்த்தியான கார்ப்பரேட் உடையில் இருந்தாள். மேம், இஸ் தேர் எனி ப்ராப்ளம் என்று தன்மையாய் அவளிடம் கேட்க நடந்ததை சொன்னாள் இடிவாங்கிய பெண். இவன மாதிரி ஆடுகளெல்லாம் யாரு உள்ள விட்டது? உங்க செக்யூரிட்டி என்ன தூங்குறாரா என்று கடுப்பாய் கேட்டாள் அந்த இளம்பெண் தலையை தேய்த்தபடியே. சாரி மேம், நான் என்னன்னு பாக்குறேன் என்று அவளிடம் சொன்ன மேனேஜர் தாரா கிஷோரிடம் திரும்பி, யார் நீங்க? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? டெலிவரினா கேட்லயே கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு இந்த ஃப்ளோருக்கெல்லாம் வர்றீங்க? செக்யூரிட்டி செக்யூரிட்டி என்று கூப்பிட ஆரம்பித்தாள் தாரா. மேம் 1 செகண்ட், நான் இங்க கேஷ் வித்ட்ரா பண்ண வந்திருக்கேன். ஐ ஹாவ் மை அக்கவுண்ட் ஹியர் என்று நிதானமாய் கூறினான் கிஷோர். அவன் சொன்ன பதிலை கேட்டதும் இருவரும் வெகுவாய் அதிர்ந்தனர். ராயல் பேங்கில் குறைந்தது 50 லட்சம் தொகையை வைத்திருந்தால்தான் வங்கி கணக்கையே தொடங்க முடியும். அப்படி இருக்கையில் கிஷோரின் வயதும் அவன் உடுத்தி இருக்கும் உடையும் வைத்து அவன் நிச்சயம் போய் கூறுகிறான் என்றே நினைத்தாள் தாரா. ஆனால் கிஷோர் எப்பொழுதும் போல் தீர்க்கமான பார்வையுடன் அமைதியாய் நின்று கொண்டிருந்தான். அவனை சந்தேகமாய் பார்த்த தாரா, ஓ, கேஷ் வித்ட்ரா பண்ண வந்திருக்கீங்களா? அப்போ உங்ககிட்ட எங்க பேங்க் கார்டு இருக்கணுமே. கேன் யூ ஷோ மீ யுவர் கஸ்டமர் கார்டு என்று நக்கலாக கேட்டாள். ஒரு நொடி அமைதியாக இருந்தவன், என்கிட்ட கார்டு இல்லை என்று மெல்ல கூறினான் கிஷோர். இவனின் பதிலை கேட்ட அந்த இளம் பெண்ணிற்கு ஆச்சரியமாகவும் அதே நேரம் சிரிப்பாகவும் இருக்க தாரா, நம்ம நினைச்சது போல இவன் இந்த பேங்க் கஸ்டமர் இல்ல போல என்று நினைத்தாள். அப்பொழுது அந்த பெண்ணின் அப்பா அவளை அழைக்கவும் தாராவின் கைகளை பற்றியவள், don't allow these kind of local guys inside the bank. Then there is no difference for the elite customers like us and the normal people என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டாள். தாரா அவர்களை பார்க்கிங் வரைக்கும் வழி அனுப்ப சென்றிருந்தாள். அதிலேயே தெரிந்தது அந்த இளம் பெண்ணின் அப்பா மிகப்பெரிய பணக்காரர் என்று. அவர்களை வழி அனுப்பிவிட்டு திரும்பி வந்த மேனேஜர் தாரா கிஷோரை தேட, அவனோ அந்த பேங்கில் விஐபிக்கு என்று சிறப்பாய் ஒதுக்கப்பட்டிருக்கும் அறைக்குள்ளே நுழைவதை கண்டவள், ஐயோ, இவன் வேற இப்போ அங்க போறானே, சீஃப் மேனேஜர் மட்டும் பார்த்தா என்ன உண்டிலன் பண்ணிடுவார என்று மிரண்டவள் அவனை தடுப்பதற்காக ஓடினாள். ஹே நில்லு என்று சத்தமாய் கத்திட அங்கிருந்த அனைவரும் இவள் சத்தத்தில் இவளை ஒரு மாதிரியாக பார்த்து வைத்தனர். சாரி, நீங்க உங்க வேலையை பாருங்க என்று அசட்டு சிரிப்பு சிரித்து சமாளித்தவள் அவனிடம் நெருங்க வர அதற்குள் கிஷோர் அந்த அறைக்குள்ளே நுழைந்திருந்தான். உள்ளே சீஃப் மேனேஜர் சோஃபாவில் நன்றாக சாய்ந்து அமர்ந்து ஓய்வாக இருக்க இவன் உள்ளே நுழைந்த சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தார். உள்ளே வந்து நின்ற கிஷோரை மேலும் கீழும் ஒரு மாதிரியாக பார்த்தவர், யாரு நீங்க இங்க எப்படி உள்ள வந்தீங்க என்று சற்று அதிர்ச்சியுடனே கேட்டார் அவர். நான் இங்க என்னோட பேங்க் அக்கவுண்டை செக் பண்ண வந்திருக்கேன் என்று கிஷோர் சொல்ல அவரும் அவனை ஒரு மாதிரியாக மேலும் கீழும் பார்த்தார்.
உனக்கு செக் பண்ணணுமா? அப்ப உங்ககிட்ட விஐபி கார்டு இருக்கா என்று தெனாவெட்டாக கேட்டார் சீஃப் மேனேஜர். அமைதியா இருந்தான் கிஷோர். கோடி கணக்குல சொத்து மதிப்பு உள்ளவங்களுக்கு தான் இந்த பேங்க் விஐபி கார்டு தரும். அது சரி, உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட எப்படி அது இருக்கும்? முதல்ல உன்னை யார் இங்க உள்ள விட்டது? உங்ககிட்ட அட்லீஸ்ட் பேங்க் கார்டு வச்சிருக்கா என்று கடுப்புடன் கேட்டார் மேனேஜர். அதற்கும் அவன் அமைதியாய் இருக்க கடுப்பான சீஃப் மேனேஜர், முதல்ல இங்கிருந்து வெளியே போ என்று சத்தமாய் கத்தினார். அவரையே அமைதியுடன் பார்த்த கிஷோர், உங்ககிட்ட ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னிஷன் இருக்கா என்று கேட்டான். அவனை ஒரு நொடி இமைக்காமல் பார்த்த சீஃப் மேனேஜர் அதிர்ந்து நின்றார். இருக்கு, அது எதுக்கு உனக்கு என்று கேட்டார் அவர். என்னோட அக்கவுண்ட் செக் பண்ண என்று பொறுமையாய் பதில் சொன்னான் கிஷோர். இந்த பையனுக்கு இங்க எப்படி அக்கவுண்ட் இருக்கும்? ஒருவேளை ஏமாத்தணும் என்று நினைத்தபடியே ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னிஷனரை எடுத்து வந்தார் சீஃப் மேனேஜர். கிஷோர் அவனின் கட்டை விரலை வைக்க அந்த மிஷினில் இருந்து ஒரு பீப் சத்தமும் கூடவே சிகப்பு லைட்டும் எரிந்து அதன் திரையில் ஃபிங்கர் பிரிண்ட் டஸ் நாட் மேட்ச் என்று ஒளிர்ந்தது. அதை கண்ட மேனேஜருக்கு கோபம் வந்தது. தம்பி, நீ என் நேரத்தை வீணடிக்க வந்திருக்கியா? முதல்ல இங்கிருந்து போ, இல்ல செக்யூரிட்டி கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்லுவேன் என்று காட்டமாய் கத்த, சாரி, கேன் ஐ ட்ரை? நான் என்னோட ஆள்காட்டி விரலை ட்ரை பண்ணி பார்க்கவா என்று கிஷோர் கேட்க, அதில் இன்னும் கடுப்பான மேனேஜர், நீ ஒவ்வொரு விரலா வச்சு பார்த்து விளையாட இது ஒன்றும் விளையாட்டு பொருள் இல்ல என்று அவர் கத்திக்கொண்டு இருக்க, இவன் அதற்குள் அவனின் ஆள்காட்டி விரலை வைத்திருந்தான். உடனே அந்த மிஷினும் பச்சை நிற ஒளியை பரப்பி ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச்ட் பர்ஃபெக்ட்லி என்று அதன் திரையில் மின்னியது. அதை கண்ட அந்த மேனேஜர் அதிர்ந்து போனார். சந்தேகத்துடன் கம்ப்யூட்டரை சென்று பார்க்க இவனின் தகவலை கண்டு அதிர்ச்சியின் விளிம்பிற்கே சென்று விட்டார். அவர் கண்கள் விரிந்து விழிகள் கீழே விழுந்து விடுவது போல் ஆச்சரியத்தில் முன்னால் வந்தது. அதில் அவன் புகைப்படத்துடன் அவன் பெயர் கிஷோர் ஆதித்யா என்று மின்ன, அதற்கு கீழ் 1000 கோடி கணக்கில் உள்ள அவன் சொத்துக்களின் விவரங்கள் மின்ன, அதை கண்டு அதிர்ந்தவரின் நாக்கு மேல் அன்னத்தில் ஒட்டி கொண்டது. நீங்க ஆதித்யா ஃபேமிலி சேர்ந்தவரா என்று கொஞ்சமும் அதிர்ச்சி விலகாமல் மேனேஜர் கேட்க, ஒரு அசட்டு சிரிப்புடன் அந்த சோஃபாவில் கம்பீரமாக சென்று அமர்ந்தான் கிஷோர் குமார். பேங்கில் கிஷோரின் அக்கவுண்டை பார்த்த மேனேஜரின் கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. கம்ப்யூட்டரையும் கிஷோரையும் மிரட்சியுடன் மாறி மாறி பார்த்தவர் பிறகு மிகவும் பவ்யமாய் கிஷோரிடம் வந்து, சார், நீங்க ஆதித்யா ஃபேமிலி சேர்ந்தவரா என்று கொஞ்சமும் அதிர்ச்சி விலகாமல் கேட்டார். கடை கண்ணால் அவரை பார்த்த கிஷோரின் இதழ்கள் அவர் கேட்ட கேள்விக்கு புன்னகையை மட்டுமே பதிலாய் தந்தது. சார், ப்ளீஸ் நீங்க கம்ஃபர்டபுளா உட்காருங்க என்று கூறினார் மேனேஜர். அவரை பார்த்து லேசாக சிரித்தவன் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு நன்றாக அமர்ந்து கொண்டான். ஐ எம் சாரி சார், நீங்க யாருன்னு தெரியாம நான் அப்படி நடந்துக்கிட்டேன். ஐ எம் கணேஷ், சீஃப் கஸ்டமர் மேனேஜர் ஆஃப் ராயல் பேங்க் என்று வலிந்தபடி சொன்னார். தீர்க்கமாக அவரை பார்த்த கிஷோர், என் அக்கவுண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்றீங்களா என்று கேட்டான். எஸ் ஷோர் சார், இப்பவே உங்க அக்கவுண்ட் செக் பண்ணிடலாம் சார் என்று சொன்ன கணேஷ் ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னைசர் உதவியுடன் கிஷோரின் அக்கவுண்டை ஆக்சஸ் செய்து அவனுக்கு வேண்டிய தகவல்களை எடுத்தார். சார், உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல 350 கோடி, கரண்ட் அக்கவுண்ட்ல 100 கோடி, மொத்தமா 450 கோடி இருக்கு. உண்மையில் கணேஷிற்கு கிஷோரின் அக்கவுண்ட் பேலன்ஸ் கண்டு மூச்சு முட்டியது. ஏனென்றால் கிஷோர் வயதில் இருக்கும் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த பேங்கில் இவ்வளவு பணம் அக்கவுண்டில் இல்லை. இவ்வளவு சின்ன வயசுல இவர் பேர்ல மட்டும் இவ்வளவு பணம் இருக்கு. நம்ம வாழ்க்கை முழுக்க இப்படி வேலை செஞ்சா கூட இந்த பணத்தை நம்மளால கண்ணால கூட பார்க்க முடியாது. ரொம்ப பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் தான் என்று நினைத்து கொண்டார். சார், உங்க அக்கவுண்ட்ல இன்னும் சில பல டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, அதையெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் என்று சொல்லிய கணேஷ் அவர் வேலையில் கவனமாக இருக்க, கிஷோரின் கண்கள் கம்ப்யூட்டர் திரையையே அசையாமல் பார்த்து கொண்டிருந்தது. இந்த ஃபோல்டர்ஸ்ல இருக்கிறது எல்லாமே உங்க பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ். மும்பையில் பிரைவேட் பேலஸ் வாங்கி இருக்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இது. அண்ட் அந்தமான்ல சப்மரைன் ஹவுஸ் அண்ட் ஸ்விஸ்ல 2 பிரைவேட் வில்லா, இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இந்த ஃபோல்டரில் இருக்கு. தென் இந்த ஃபோல்டரில் ஃப்ரான்ஸில் இருக்கிற ஃபேமஸ் ஒயின் ஃபேக்ட்ரி ஓன் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ், துபாய் 7-ஸ்டார் ஹோட்டல் அண்ட் 42 கோல்ட் பிரிக்ஸ், பூஜ் கலிஃபாவில் 100th ஃப்ளோரில் இருக்கிற டாப் விஐபி பிளாட், அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஃபோல்டரில் இருக்குது.
என்று கிஷோரின் ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கும் அதிகமான மொத்த சொத்து கணக்கை பார்த்த கணேஷிற்கு தலை சுற்றியது. கணேஷ் தன் வாழ்வில் முதல் முறையாக இத்தனை சொத்தையும் கேள்விப்படுகிறார். கணேஷ் சொல்லி முடிக்கும் வரையும் பொறுமையாய் கேட்டுக்கொண்டிருந்த கிஷோர், ஓகே கணேஷ், எனக்கு இப்போ விஐபி கார்டு கிடைக்குமா என்று கேட்டான். வாட் சார், நீங்க எங்க பேங்கோட விவிவிஐபி கஸ்டமர் சார், உங்களுக்கு இல்லாத விஐபி கார்டா? 2 மினிட்ஸ் சார், இப்பவே கொண்டு வரேன், ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க என்று பணிவுடன் சொல்லிய கணேஷ் அவனுக்கான கார்டை எடுக்க சென்றான். ஆப்பிள் மில்க் ஷேக் வந்து கொடுத்தார் கேட்டரிங் இன்சார்ஜ். கிஷோருக்காக அந்த பேங்கில் விஐபிக்கு என்று தனியாய் கொடுக்கப்படும் விஐபி கார்டை பவ்யமா எடுத்து வந்தார் கணேஷ். சார், உங்க கார்டு என்று இன்முகத்துடன் கணேஷ் கொடுக்க அதனை பெற்றுக்கொண்ட கிஷோர் தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு வெளியே கிளம்பினான். கணேஷ் அவனை வழி அனுப்புவதற்காக கம்ப்யூட்டர் அனைத்தையும் ஷட் டவுன் செய்தான். வெளியே தாரா மிகவும் படபடப்புடனே நின்று கொண்டிருந்தாள். என்ன, உள்ள போனவனை இன்னும் காணோம்? ஒருவேளை கணேஷ் சாரே அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காரா? ஐயோ, இப்போ என்கிட்ட வந்து ஏன் அவனை உள்ள விட்டான்னு கேட்டா என்ன பண்றது என்று குழப்பத்துடனே யோசித்துக் கொண்டிருந்தாள். அதே நேரம் சரியாக கிஷோர் உள்ளே இருந்து வெளியே வர அவனை கண்டதும் மீண்டும் அதே டோனில், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ விஐபி ரூம்குள்ள போவ? வா, உன்னை இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டு போறேன் என்று கடுமையாய் சொல்லியவள் அப்பொழுதுதான் அவன் கையை பார்த்தாள். கிஷோரின் கையில் விஐபி கார்டு இருக்க அதனை கண்டவள், உன்கிட்ட எப்படி இந்த கார்டு வந்துச்சு என்று கேட்டாள். கிஷோர் பதில் சொல்ல வருவதற்குள் வெளியே வந்த கணேஷ் அங்கு நடப்பதை கண்டு வேகமாய் அவர்களிடம் வந்து, தாரா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்று கண்டிப்புடன் கேட்டார். சார், இவன் உள்ள வந்து விஐபி கார்டு திருடிட்டு இருக்கான், நான் இவனை வெளியே போக விடாம பிடிச்சிட்டேன் என்று கிஷோரை பற்றிய உண்மை அறியாமல் சொல்ல அதில் கடுப்பான கணேஷ், வாய மூடு தாரா, இவர் நம்ம பேங்கோட பிரஸ்டீஜியஸ் கஸ்டமர், அதுவும் விஐபி கஸ்டமர். ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு மேனர்ஸ் தெரியாத அவனுக்கு, உடனே அவர்கிட்ட மன்னிப்பு கேளு என்று வார்த்தைகளை கடித்து துப்பினான். அதை கேட்டு ஒரு நிமிடம் கிஷோரை அதிர்ச்சியாய் பார்த்த தாரா உடனே சுதாரித்து, சாரி சார் என்று தலையை தாழ்த்தி மன்னிப்பு கேட்க கிஷோர் அவளை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அங்கிருந்து கிளம்பினான். அவன் லிப்டில் மறைந்தவுடன், என்ன தாரா, அவர் யார் தெரியுமா? ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட வாரிசு, 100 crores அக்கவுண்ட் ஹோல்டர், பார்த்து ட்ரீட் பண்ணுங்க எல்லாரும் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு செல்ல பிரமிப்பில் வாயடைத்து நின்றாள் தாரா.